போர் வீரன் இந்த வார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு துணிச்சல் ஞாபகம் வரலாம், பளபளக்கும் கவசம் ஞாபகம் வரலாம், இல்லைனா வெற்றி முழக்கம் ஞாபகம் வரலாம். ஆனா இந்த உலகத்தோட உண்மையான போர் வீரன், தி ரியல் வாரியர் யாருன்னு கேட்டா அங்க துப்பாக்கி சத்தமோ இரத்த வாடையோ இருக்காது. அங்க இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். அது தாய், மதர். ஏன்னா ஒரு தாயை விட பெரிய போராளி இந்த உலகத்துல இல்ல. இந்த வார்த்தை ஏன் அத்தனை பலமானது? ஒரு பெண் எப்படி ஒரு போர்வீரனை காட்டிலும் பெரிய சவால்களை எதிர்கொள்கிறாள்? ஒரு போர்வீரன் ஒரு நாள் சண்டை செய்வான், ஆனா ஒரு தாய் தினமும் சண்டை செய்றா. அவளோட போர் முனைகள் எங்க இருக்குன்னு தெரியுமா? சமையலறையின் வெப்பம், கிச்சன் ஹீட் அவளோட முதல் போர் முனை. ஒரு குழந்தைக்கு சரியான உணவை கொடுக்கிற அந்த சமையலறை. விடியும் முன் வேலை, நடு ராத்திரி கண்முழிச்சு குழந்தைக்கு ஆறுதல் சொல்றதுல அவ ஒரு போர்வீரன். பணப்பற்றாக்குறை, தன் குடும்பத்தோட சின்ன சந்தோஷத்துக்காக தனக்கு தேவையானத மனசுக்கு புடிச்சாலும் இல்லைன்னு சொல்றதுல அவ ஒரு வீரன். அவ கையில ஆயுதம் இருக்காது, ஆனா அவளோட முயற்சிதான் இந்த உலகத்திலேயே பெரிய பலம். ஒரு போர் வீரனின் பலம் கதைகள் பேசப்படும், ஆனா தாயின் பலம் ரகசியமா இருக்கும். யாருக்கும் தெரியாம வலிக்கும்போது கூட சிரிக்கிறா. தனக்கு முடியாம போனாலும் மத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றா. ஒரு தாயை விட பெரிய யோதா யாரும் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவளோட அன்பும் கருணையும் உதவி செய்யும் மனசுதான். வீரம் என்பது வெறும் சண்டை போடுவது இல்லை. வீரம் என்பது தனக்கு கிடைச்ச சின்ன சந்தோஷத்தை கூட பகிர்ந்து கொடுக்கிற அந்த பெரிய மனசு. இப்ப ஒரு நிமிஷம் கண்மூடி யோசிங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்காக கஷ்டப்பட்ட, உங்களுக்காக நின்ன, உங்களுக்காக தன்னோட ஆசைகளை விட்டுக் கொடுத்த அந்த தாய, இல்லைனா அந்த இடத்துல இருந்த ஒரு மனுஷன. அவங்கதான் உங்களுக்கு கிடைச்ச போராளி. இந்த உலகத்துல உதவி செய்யற ஒவ்வொரு மனசுமே ஒரு போர் வீரனுக்கு சமம். இந்த வீடியோவை உங்க தாய்க்கு, இல்லைனா உங்களுக்கு உதவி செய்த அந்த நல்ல மனசுக்கு பகிர்ந்து கொடுங்க. கருணையால் மட்டுமே இந்த உலகை ஜெயிக்க முடியும். நன்றி.